ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் மேட்சஸ்க்கான டைம் டேபிள் வெளியாகிடுச்சு. நம்ம எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஐபிஎலுக்கான டைம் டேபிள் வெளியாகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டைம் டேபிள் வந்து போன பிப்ரவரி மந்த்தே வந்துருக்கணும். ஏன் இவ்வளோ நாள் லேட்டாக வந்துச்சுன்னா T20 வேர்ல்ட் கப் நடந்துகிட்டு இருந்ததுனால இந்த ஐபிஎல் டைம் டேபிளை லேட்டாக வெளியாக்கியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சென்னைக்கான மொதல் மேட்ச் பார்த்திங்கன்னா சென்னையும் ராஜஸ்தானும் சென்னையில் விளாட்ற மாதிரி இருக்காங்க. இது ஐபிஎல்லோட 2வது மேட்ச். அப்போ நீங்கள் கேட்கலாம், மொதல் மேட்ச் யாருக்குன்னு. மொதல் மேட்ச் யார் ப்ளே பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷத்தோட சாம்பியன்ஸ் மற்றும் ரன்னரப்ஸ் விளாட்றாங்க. அதாவது ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்கும் இந்த வருஷம் மொதல் மேட்ச் பெங்களூரில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆர்சிபியில் விராட் கோலி, ரஜத் படிதார், பில் சால்ட் இவங்களாம் இருக்காங்க. பஞ்சாபும் போன வருஷம் தோற்றுட்டு வந்திருக்காங்க. அவங்க வின் பண்ணுறாங்களா பார்ப்போம். அவங்களும் கொஞ்சம் வெறி கொண்டு தான் இந்த வருஷம் டீம் பயங்கரமாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க வின் பண்ணுறாங்களா பார்ப்போம். 2வது மேட்ச் நம்ம சென்னைக்கும் ராஜஸ்தானுக்கும் நடக்க போகுது. இந்த வருஷம் சென்னையிலையும் நிறையா அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. யங்ஸ்டர் மேலே ரொம்ப டிபெண்ட்டாக இருந்திருக்காங்க. ராஜஸ்தான்லேயுமே ரொம்ப நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் நல்ல டீம் தான். ஜடேஜா வந்திருக்காரு, சாம் கரன் வந்திருக்காரு. ராஜஸ்தானும் ரொம்ப பயங்கரமான டீம் தான். பார்ப்போம் யார் இந்த வருஷம் வின் பண்ணுறா அப்படின்னு. 3வது மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பையும் கேகேஆரும் விளாட்றாங்க. இந்த மேட்ச் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கேகேஆர் டீமே ஃபுல்லாக மாற்றிட்டு மெகா ஆக்ஷனில் எப்படி ஒரு டீமை ஃபுல்லாக கலைச்சிட்டு மாற்றுவாங்களோ அதே மாதிரி கேகேஆர் அவங்க டீமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கேமரான் கிரீன், டீம் சைஃபர்ட், ஃபின் ஆலன், ரோப்பன் பாவல் எல்லோரும் வந்திருக்காங்க. மும்பையில் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஷஃபைன் ரதர்ஃபோர்ட் அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. மும்பை ரொம்ப பயங்கரமான டீமு. ஹர்திக் பாண்டியா, பும்ரா, ரோஹித் சர்மா, திலக் வர்மா, வில் ஜாக்ஸ் அவங்களும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது. 4வது மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜிக்கும் ஜிடிக்கும் நடக்க போகுது. இந்த மேட்ச்சு லக்னோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்எஸ்ஜியும் அவங்க டீமை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. போன வருஷம் இந்த 1-2 கேப்ஸை ஃபில்லப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. டிசி அதே கோர் டீம் தான், ஆனால் அவங்களுக்கும் ஒரு சில சேஞ்சஸ் இருந்திருக்கு. பார்ப்போம். இந்த மேட்ச் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த மேட்ச் யார் வின் பண்ணுறான்னு பார்ப்போம். அடுத்த 5வது மேட்ச் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கும் டிசிக்கும் நடக்க போகுது. டிசி போன வருஷம் டோர்னமெண்ட்டை ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனால் அவங்க ஃபினிஷ் பண்ணவே இல்லை. எஸ்ஆர்ஹெச் போன வருஷமே பயங்கரமான டீமு. அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் எல்லாருமே அவங்க டீமில் ஃபார்மில் இருக்காங்க. அவங்களும் ஒரு சில பிளேயர்ஸ்லாம், லியாம் லிவிங்ஸ்டன் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் டீமுக்குள்ளே சேர்த்துருக்காங்க. அதுவும் அவங்க டீமை ரொம்ப பயங்கரமாக ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கு. பார்ப்போம். இந்த வருஷம் 10 டீமுமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த 10 டீம்லேருந்து எந்த டீம் கப் அடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்த இந்த 5 மேட்சஸ்மே இன்னும் அஃபிஷியலாக வெளியாகல, அன்அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் ஃபைனலுக்காக தான். ஒன்ஸ் இந்த மேட்சஸ் முடிஞ்சதுன்னா இது அஃபிஷியலாக வெளியாகிடும். பார்ப்போம் எந்த டீம் இந்த வருஷம் நல்லா ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு. இதை மாதிரி நிறையா ஐபிஎல் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.